மனித இனத்திற்கே பேராபத்து. எலன் மஸ்க் சொன்ன மாதிரியே நடக்குது பாருங்க. உறைந்த உலக நாடுகள். ஜப்பானின் மக்கள் தொகை 2024ஆம் ஆண்டில் 9 லட்சத்திற்கும் மேல் குறைந்துள்ளது. இது 1968இல் தரவுகள் பதிவு செய்ய தொடங்கியதிலிருந்து இல்லாத அளவிற்கு மிக அதிகமான சரிவாகும். அரசு புள்ளி விவரங்களின்படி ஜப்பானிய மக்கள் தொகை தொடர்ந்து 16வது ஆண்டாக குறைந்துள்ளது. இதன் மூலம் மொத்த மக்கள் தொகை 12.43 கோடியாக உள்ளது என்று பொதுத்துறை ஒலிபரப்பு நிறுவனமான NHK தெரிவித்துள்ளது. நாட்டில் 65 வயதிற்கு மேற்பட்ட ஜப்பானியர்கள் மொத்த மக்கள் தொகையில் 30%, 15 முதல் 64 வயதுக்குட்பட்டவர்கள் 60%, உள்ளனர். ஜப்பானின் மக்கள் தொகை சரிவு குறித்து பிரதமர் ஷிகேரு இஷிபா இது ஒரு அவசர நிலை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சரிவை எதிர்கொள்ள அரசாங்கம் கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். NHK தகவலின்படி டோக்கியோ ஜப்பானின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாகும். இங்கு 1.4 கோடி மக்கள் வாழ்கின்றனர். தலைநகரிலும் ஷிபா மாகாணத்திலும் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. இருப்பினும் ஜனவரி 1, 2025 நிலவரப்படி ஜப்பானில் உள்ள வெளிநாட்டு குடிமக்களின் எண்ணிக்கை 36.7 லட்சமாக இருந்தது. இது 2013இல் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து இல்லாத அளவிற்கு மிக அதிகமான எண்ணிக்கையாகும். சமீபத்தில் டெஸ்லா தலைவர் எலான் மஸ்க் விடுத்த எச்சரிக்கை ஒன்று பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மனித குலத்திற்கே ஆபத்தாக முடியக்கூடிய விஷயம் ஒன்றை பற்றி எலான் மஸ்க் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அவர் சொன்னபடியே தற்பொழுது நடக்க தொடங்கியுள்ளது. உலக அளவில் மக்கள் தொகை எண்ணிக்கை சரிய தொடங்கியுள்ளது. அதாவது பிறப்பு விகிதம் குறைந்து மக்கள் தொகை எண்ணிக்கை சரிய தொடங்கியுள்ளது. உலகம் முழுக்க மக்கள் தொகை பிரச்சனை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை அதிகமாக இருந்தது. மக்கள் தொகை வேகமாக உயர்கிறது என்று புகார்கள் வைக்கப்பட்டன. ஆனால் இப்போது திடீரென மக்கள் தொகை குறைவு ஏற்பட்டுள்ளதாக புகார்கள் வைக்கப்படுகின்றன. சீனாவில் கூட 2 குழந்தை முறை கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு உள்ளது. ஜப்பானை போல சீனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் குறைந்து கஷ்டப்படும் நிலைக்கு சென்றது. இதையடுத்து சீனா புதிய குடும்ப கட்டுப்பாடு விதிகளை கொண்டு வந்தது. அதேபோல ரஷ்யாவும் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 10 குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் கடைசி குழந்தைக்கு 14 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தது. மக்கள் தொகை வேகமாக குறைவது தற்பொழுது பல நாடுகளுக்கு பிரச்சனையாகியுள்ளது. எலான் மஸ்க் இதே பிரச்சனையை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக அளவில் பிறப்பு விகிதம் வேகமாக குறைகிறது. 1950 ஒரு பெண்ணுக்கு 4.9 குழந்தைகள் வீதம் பிறந்தது. தற்பொழுது 2023 ஒரு பெண்ணுக்கு 2.3 குழந்தைகள் வீதம் பிறக்கிறது. உலக மக்கள் தொகை சரிவு மக்கள் உணர்ந்ததை விட வேகமாக ஏற்படுகிறது. இந்த போக்கை மாற்றியமைக்க நாம் இப்போதே செயல்பட வேண்டும். உடனே மக்கள் தொகை உயர்வதை உறுதி செய்ய வேண்டும். அதிலும் ஐரோப்பா மோசமாக மாறிவிட்டது. அங்கே 1.4 குழந்தைகள் வீதம்தான் ஒரு பெண்ணுக்கு பிறக்கிறார்கள். ஐரோப்பா அழிய தொடங்கிவிட்டது. அங்கே பெண்கள் இன்னும் 2 குழந்தைகள் வீதம் கூடுதலாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஐரோப்பா மக்கள் தொகை மாயமாகிவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது.